மணவாள மாணவிகளே இந்த நூற்றாண்டிலும் தேவகோட்டையைச் சார்ந்த ஆசிரியர் பணியில் இருப்பவர் அவருடைய மனைவியோடு இன்றைக்கு ஆச்சாரியானின் 1000வது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு நம்முடைய தாய் சமயமாகிய இந்து சமயத்திற்கு அவருடைய சந்நிதி முன்பாக தாய் சமயம் திரும்புகிறார். அது முடிச்சு எடுத்துக்கோமா இல்லை எடுத்துக்கோமா? அப்படியே இந்த விஷயத்தை சொல்லிருங்க. எம்பெருமானார் உடையவர் ஜெகதாச்சாரியார் மதத்தில் புரட்சி செய்த மகான் எங்கள் ராமானுஜ ஆச்சாரியாருடைய 1000வது திருநட்சத்திரம் இன்று அவருடைய திருமேனி திருப்பள்ளிப்படுத்தப்பட்ட அரங்கன் சந்நிதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ராமானுஜருடைய சந்நிதியிலே இன்றைக்கு 1000வது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு அவரை வழிபட்டு அவர் அஷ்டெழுத்து மந்திரத்தை உண்மையை சாதி ஏற்றத்தாழ்வு பாராமல் அனைவருக்கும் உச்சரித்தார். எல்லோருக்கும் முக்தி பேரடையும் உரிமை உண்டு என்று சமத்துவத்தை நிலைநாட்டினார். அப்படிப்பட்ட ராமானுஜர் அவதார நாளை முன்னிட்டு இந்த ஆண்டு முழுவதும் இந்து சமுதாயத்திலே சாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் ஓர் குலம் எல்லோரும் ஓர் நிறை என்கிற அடிப்படையிலே ராமானுஜருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப தாய் மதத்திலே இருந்து வேறு மதத்திற்கு சென்ற அனைவரையும் தாய் மதம் திருப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை இந்து மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உடையவர் சந்நிதியிலே தேவகோட்டையைச் சேர்ந்த ஆசிரியரும் அவருடைய மனைவியும் இன்றைக்கு தாய் சமயம் திரும்பி அவர்கள் திருநாமம் விட்டுக்கொண்டு இந்து சமய சின்னங்களை ஏற்றுக்கொண்டு அரங்கன் சந்நிதியிலே தரிசனம் செய்து இப்பொழுது உடையவர் சந்நிதியிலே அவர்கள் தங்களை தாய் சமயம் திரும்பியவர்களாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க 1,00,000 பேரை தாய் சமயம் திரும்பக்கூடிய திட்டத்தோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ராமானுஜருடைய 1000வது விழாவை கொண்டாடுவது மிகப்பெரிய பாக்கியம். இந்த நாளத்திலே மத்திய மாநில அரசுகள் இதை தேசிய விழாவாக கொண்டாட வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அழைக்காமல், தலித் என்று அழைக்காமல், ராமானுஜருடைய திருவாக்கின்படி அந்த மக்களை திருக்குலத்தோர் என்று அழைக்க வேண்டும். ராமானுஜருக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும். ராமானுஜருடைய தபால் தலை வெளியிட்டிருக்கிறார்கள், அது போதாது, அவருடைய திருவுருவம் குறித்த நாணயங்கள் வெளியிடப்பட வேண்டும். ராமானுஜருடைய திருவிழா 108 திவ்ய தேசங்களிலும் அனைத்து வைணவ திருக்கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். ராமானுஜருடைய கொள்கைகளை பரப்பக்கூடிய வேலையை இந்து சமய அறநிலையத்துறையும் மத்திய மாநில அரசுகளும் செய்ய வேண்டும். ராமானுஜருடைய அவதார நாள் சமதர்ம திருநாள். இந்த சமத்துவ திருநாளிலே ஏராளமான பேர் ஆங்காங்கு தாய் சமயம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அரங்கத்திலே ராமானுஜர் சந்நிதியின் முன்பாக இந்த தாய் சமயம் திரும்பும் நிகழ்வு நடத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மணிமண்டப கோரிக்கை உடையவர் எம்பெருமான் ராமானுஜருக்கு இந்த 1000வது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு மோடி அரசாங்கம் டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னத்தை அமைக்க வேண்டும், மணிமண்டபம் அமைக்க வேண்டும். அதே போல ராமானுஜருடைய மணிமண்டபத்தை அவர் அருளாட்சி